ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். நீங்கள் நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து பிரைவேட் டியூட்டர்னு சொல்லக்கூடிய சீரிஸோட எபிசோட் 11 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிவு சாப்பிடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெலக்கம் நாள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டீஸ் வரும். கண்டிப்பாக வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதமாக இருக்க போது முடிச்சு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சாலுமே கமெண்ட்டில் உங்களுக்கு பிடிச்சி போடுங்க. நானும் பார்த்துக்கிறேன். சரி வாங்க நம்ம கதை கொடுப்பலாமா? தெரியல பாதை இப்போ பதட்டத்தோட கண் முடிக்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். ஆமால, நான் தான் அவங்களை விட்டு எப்பயோ கிளம்பி இந்த இடத்துக்கு வந்துட்டேனே. அப்புறம் பார்த்தா நைட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் கதவு தட்டுற சவுண்டு கேட்டுட்டு அவளும் சரி இப்போ என்னால் அவங்கள பார்க்க முடியாது, நான் கொஞ்ச நேரம் தூங்க போறேன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவள் திரும்ப போய்த்திக்க என்ன மன்னிச்சிருங்க மிஸ்டர்லாம், ரொம்ப நேரத்துக்கு இந்த இடத்துல என்னால் இருக்க முடியுது, அதனால வந்த விருந்தாளியை பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ தான் வந்திருக்கான். குட் மார்னிங், நீங்க என்ன பண்ற ஆலன்? உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு மிஸ்டர் வால்கரோடைய உதவினால தான் உங்களை நான் இந்த இடத்துல கண்டுபிடிச்சேன். அவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க இந்த இடத்துல நீங்க இருக்கீங்கன்னு. உனக்கு இதுல எந்த விதமான பிரச்சனையும் சம்பந்தமும் கிடையாதுனால நீ இந்த இடத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்லையே. நான் திரும்ப ஸ்கூலுக்கு வர மாதிரி அவசியம் இல்லை. நீங்க பொய் சொல்றீங்க. பொய்யா? ஆமா, நான் பொய் சொல்றதுக்கான காரணமே எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர்கள் என்னை விட்டு போயிட்டாங்கன்னா தான் ரொம்ப கஷ்டப்படுவேன். ஆனா மிஸ்டர் ஆலனுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அதை புரிஞ்சுக்கின்னு இவருக்கு எல்லா விதமான உண்மையே தெரிஞ்சு போயிடுச்சு. நான் வாழ ஆரம்பிக்கிறேன். அப்பனா இதை நினைச்சுதான் நீங்க தனியா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களா? மிஸ்டர் ஆலன், தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. நீங்க இன்னமும் லேடி லெடியா கூட கம்பெனி கொடுக்குறீங்களா? ரொம்பவும் இம்ப்ரெசிவான ஆள் தான். நீங்க நிறைய விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா உங்களை மாதிரி என்னால இருக்க முடியல. என்னால் அட்வான்ஸான ஸ்பெல் எதுவுமே பயன்படுத்த முடியாது. அப்படி இல்லை, எல்லாருமே என்ன ஹார்ட்வேர் குடும்பத்தில் பிறந்து ஒரு அட்வான்ஸான ஸ்பெல்ல கூட பயன்படுத்த தகுதி இல்லாத ஆளா ஒரு மாதிரி பார்த்து பேசுறாங்க. உண்மையா சொல்ல போனா ஆரம்பத்தில் லெடியாவும் அப்படிதான் இருந்தா. அவ கூட இருந்து நான் பல உதவிகளை பண்ணேன். அவன் அதுக்கப்புறம் அதுல இருந்து தேறி கொஞ்சம் கொஞ்சமா மாறி இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா இருக்கான். எனக்கு ஆரம்பத்தில் என்ன மாதிரி தான் இருந்தாலும் அதனால கவலைப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு உங்களுக்கு துணையா என்ன மாதிரி ஒருத்தர் யாருமே இல்லாதனால தான் நீங்க இந்த அளவுக்கு இருக்கீங்க. நீங்க லெடியா மாதிரி மாறணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு வழி இருக்கு. உங்களுக்கு ஒரு ஆள் தேவை. உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் பக்கத்துல இருந்து சொல்லிக் கொடுக்க. ஆனா என்ன இருந்தாலும் என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது. காரன் அப்புறம் மற்றவங்க எல்லாருமே ரொம்ப பிரமாதமா தன்னுடைய சக்திகளை கொண்டு பயங்கரமா அகாடமில கலக்குறாங்க. ஆனா நான் ஒன்றும் அந்த மாதிரி கிடையாது. என்னால முடியுமான்னு கூட என்னால தெரியல. உண்மையா சொல்ல போனா என்னோட தங்கச்சி கூட நல்லாவே பண்றான். ஆனா நான் அப்படி இல்லை. நான் எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் போட்டாலுமே அது எல்லாமே வேஸ்ட் தான் நினைக்கிறேன். ஏன் என்னால மட்டும் எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது? அப்ப நான் பிறந்தது வேஸ்ட்ன்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். சரி ஓகே, லேட்ஸ்ட் எல்லாம் இன்னைக்கு நீங்க கிளாஸுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. என் கூட வரீங்களா? சிட்டியில் நம்ம டேட் பண்ணுவோம். டேட்டான்ற மாதிரி அவளை ஷாக் ஆகிறேன். மிச்ச பேரை பத்தி கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் ஹீரோ தன்னுடைய ஒரு மானா பேர்டை பயன்படுத்தி இந்த இடத்துல செல்ல இருக்கிறான்ற விஷயத்த அவங்களுக்கு தூது அனுப்புறான். கிளம்பலாமா? மிஸ்டர் ஆலனா பரவாயில்ல, நீங்க போயிட்டு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு வாங்க, போலாம். வால்கர் நீங்க உள்ள வாங்க. அப்புறம் பார்த்தா அவங்களுடைய ஒய்ஃப் தான் உள்ள வராங்க. அந்த மேடம் உங்களுக்கான துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இதை மாத்திக்கோங்கன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க சொல்ல அவங்களுமே இதுல ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க கூட இருந்து. உங்களுக்காக காது இருக்குன்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோ வெளியே வெயிட் பண்ண. அதுக்கப்புறம் ஹீரோ அவளை கூட்டின்னு வெளியே வரவும் செட்டிக்கு வந்த உடனே அவளுக்கு பார்த்தா வெக்கமா இருக்கிறதுனால, மிஸ்டர் ஆலன் உண்மையிலேயே உங்களுக்கு என்ன டேட் பண்ணணும்னு ஆசையா? உனக்கு பிடிக்கலையா? அப்படி இல்ல, கிளாஸ் எல்லாம் விட்டுட்டு ஸ்கிப் அடிச்சுட்டு வரது பார்த்தா இதெல்லாம் நம்ம கட் அடிச்சுட்டு டவுன் எப்படி போறது யாராச்சும் பார்த்தா என்ன தப்பா நினைக்க மாட்டாங்களா? யாரும் எப்படின்னா சொல்லட்டும், அதை பத்தி கவலை இல்லை. இந்த துணியில பார்க்க நீ ரொம்ப நல்லா இருக்க. அப்படியா? ரொம்ப நன்றி. அப்புறம் அவளுக்கு பசிக்குதுல ஹீரோவும் வா போயிட்டு வாங்கி சாப்பிடும். அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு மனசுக்குள்ள ஹாப்பினஸை கொண்டு வரும். அதுக்கப்புறம் அவங்க எல்லா இடத்தையும் என்ஜாய் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே இவளுக்கும் நம்ம ஹீரோவை ஒன் சைடா பிடிக்கும். ஆனா அது தெரியாத மாதிரி காமிச்சிக்கிறான். உண்மையிலே வெளியே வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல பக்கத்துல இருக்க ஒரு சர்ச்சுக்கு போகிற மாதிரி கூப்பிடும். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போனா அந்த இடமே பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த சர்ச்சிலேயே பார்த்தா இவங்களை தனித்துவமான கிளாஸஸ்ல ஒவ்வொரு ஹீரோவை பத்தி அதுல போட்டிருக்கு. நீ சொல்றத பார்த்தா இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சிருக்க. இவங்க கிரேட் ஸ்பெல்ல பயன்படுத்துறவங்களாச்சே. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு? எல்லாமே என்னுடைய அம்மா தான் சொல்லி கொடுப்பாங்க. ஓல்டான லெஜெண்ட்ஸ் எல்லாருமே இந்த மாதிரியான மேஜிக் அவங்க பயன்படுத்துறதா அப்ப சொன்னாங்க. பரவாயில்லையே, இப்படியாப்பட்ட ஆட்களுடைய ஹிஸ்டரி எப்பயும் மறைஞ்சிட்டு இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இருந்தாலுமே இன்னமும் ஒரு சில பேர் மூலியமா இன்னமும் நம்பிக்கையா தான் இருக்கு. மிஸ்டர் ஆலன், என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணு இல்ல, நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நான் இன்னைக்கு ஒரு புது விஷயத்தை உங்க மூலியமா கத்துக்கணும். அப்புறம் உங்களுக்கு ஒரு சீக்கிரட்டான ஸ்பாட்டை காமிக்கணும். என் கூட வரீங்களா? ஆமா, நம்ம எங்க போறோம்? இருட்டா இருக்கு இந்த இடம். ஃபீல் பண்ணாதீங்க, க்ளோஸ் பண்ணிடுவாங்க உங்களுடைய கண்களை. இதுக்கு அர்த்தம் நீங்க என்ன பண்ண போறீங்க? ப்ளீஸ் வாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கூட்டு போக. ஹீரோ என்னமோ கிட்ட பண்ண போறான்னு சொல்லிட்டு அவ யோசிப்பான். ஆனா அடுத்த கிழமை ஹீரோ அவளை தூக்கி அப்படியே வேகமா அந்த இடத்து விட்டு போறான். அதுக்கப்புறம் ஒரு ஐட்டான பிளேஸுக்கு அவளை கொண்டு போயிட்டு கண்ணை துறக்க வைக்கிறேன். அந்த இடத்த பார்த்துட்டு அப்படியே அவர் ரசிச்சுட்டு இருக்கான். இது ரொம்ப நல்லா இருக்கு. இதை நான் உனக்கு காட்டுறதுக்கான காரணமே இதுக்கப்புறம் நீ எதை கண்டு பயப்படக்கூடாது அப்படின்னு ஹீரோ இந்த விஷயத்த சொன்னதை பார்த்துட்டு அவளுடைய ஃபிளாஷ்பேக்ல சின்ன வயசுல அவங்க அம்மாவும் இதே மாதிரி நிறைய கதைகளை சொல்லும் போது எதை கண்டுமே நீ பயப்படக்கூடாதுன்ற வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. எனக்கு உங்க அம்மா இந்த மாதிரி புக்கில் சொல்லி கொடுத்துருப்பாங்க எனக்கு தோணுச்சு. அதை நான் லைப்ரரியில ஒரு முறை படிக்கும் போது தான் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இப்போ உங்களுக்காக இதை பண்ணியிருக்கேன். ஆனா நான் ஒன்றும் தனியா இல்லையே, என்னுடைய நண்பர்கள் கூட தானே இருக்கேன். கரெக்ட் தான். நான் சொல்றதுக்கான காரணம் நீங்க மேஜிக்கை பயன்படுத்தும் போது பயப்படக்கூடாதுன்னு சொல்றேன். நான் ஒன்றும் ஸ்பெஷலானவெல்லாம் கிடையாது. நானுமே சாதாரணமான ஆள் தான். சரி, எனக்கும் இதை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. நீங்க கூட பார்க்கணும்னு ஆசையா? ஆமா, உங்க எல்லாரும் கூட சேர்ந்து இருக்கணும் தான் என்னுடைய ஆசை. அதனால தான் நான் அதிகப்படியான ஸ்கே வளர்த்துக்குன்னு கடுமையா முயற்சி பண்ணி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அது போல நீங்களும் ஆகலாம், வருத்தப்படாதீங்க. அப்புறம் இருந்தாங்க இந்த ஏர் பேண்டை நீங்க போட்டதான் பார்க்க நல்லா இருக்கீங்க. இது உங்க அம்மா உங்களுக்கு அடையாளமா கொடுத்தது. இதை நீங்க அப்படியே கட்டி வச்சா என்ன அர்த்தம்? நான் ரொம்ப ஃபீல் பண்றான். ஆலன், என்ன மன்னிச்சிருங்க. என் மைண்டை நான் மாத்திக்கினேன். கண்டிப்பா நான் பெரிய அளவு வளர்றதுக்காக நீங்க கண்டிப்பா எனக்கு உதவி பண்ணணும். எனக்கு துணையா நிற்பீங்களா? உண்மைதான், அவங்க எல்லாருமே சொன்னது உண்மைதான். ஏன்னா இந்த இடத்துல ஸ்டெல்லாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முழு முயற்சியோட
ஒரு சப்போர்ட்டர் அவங்களுக்கு துணையா இருந்தா அவ தைரியமா பண்ண தயாரா தான் இருக்கா. சரி ஓகே லேடிஸ் எல்லாம் கண்டிப்பா நான் உங்களை பெரிய ஆள் ஆக்குறேன் அப்படின்னு 2 பேரும் அந்த இடத்துல கை கொடுக்க அதுக்கப்புறம் வந்து ஹீரோ திரும்பியும் கூட கூட்டு வந்துடுறான். இது நாங்க எல்லாருமே உங்க கூட ஃபைட் பண்ணுமா? ஆமா என்ன மன்னிச்சிருங்க வருத்தப்பட வச்சதுக்கு. நான் முடிவு பண்ணிட்டேன் எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயமா இருந்தாலும் சரி கண்டிப்பா நான் அந்த ஸ்பெஷல் மேஜிக் எல்லாத்தையுமே கத்துக்காம விட மாட்டேன். அதுக்கு நீங்க எல்லாரும் எனக்கு சேர்ந்து உதவி பண்ணுவீங்களா? ஆனா 2L'ை பொறுத்த வரைக்கும் நீங்க 2 பேரும் இருக்கீங்க நாங்க எல்லாரும்னா கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டியதாகுது. ஏன்னா 2 பேரும் எப்படி சமாளிக்க முடியும்? டீனா சொல்றது உண்மைதான். எந்த ஒரு சமயத்துல என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. அதனால எதுவா இருந்தாலும் பிரசிடென்ட் இங்க பார்த்து முடிவு எடுத்துக்கோங்க. ஏன் வருது பாருங்க எல்லாம் மட்டும் அந்த இதுல சண்டை போட்டு போறது கிடையாது. நான் அவ கூட டீமா பண்ண போறேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து சண்டை போடுங்க. நான் அவ கூட இருக்கிறதுனால எந்த விதமான பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். ஆனா என்ன சொல்றேன் நீங்களும் டீமா பண்ண போறீங்களான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்க வராங்க. ஆமா பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம். ரெடியா ஓடி தங்கச்சி அப்ப நான் என்ன பண்ணுறோன்ற மாதிரி கேட்க நீ சும்மா வாட்ச் பண்ணு அவ்வளவுதான் மிச்சபடி நாங்க எல்லாமே பாத்துக்கிறோம். சரி ஓகே ஸ்டெல்லாவை எதிர்க்க நாங்க தயாருன்ற மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தா காரணம் அதுக்கு ஃபெசிலியாவும் என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்கின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா அப்படின்ற மாதிரி அவளை சொல்ல வர காரணத்தை அவளே சொல்லிடுவா. காரணம் நீ என்ன வேணாலும் முடிவு பண்ணி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நீ என் கூட ஃபண்டை போட்டினா அதை நான் ரொம்ப பெருமையா தான் நினைக்கிறேன். ஏன்னா இதுல என்னுடைய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறதுனால நான் அப்படியே விட்டு போக முடியுதுல. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே அவன் மனசார ஆறுதல் சொல்லிட்டு சண்டை போடுக்க ஒத்துக்க வைக்கிறான். ரெடியாகும் நீங்க எல்லாரும் மனசுக்குள்ள ஒரு சைடு எப்படி இருந்தாலும் பயந்துட்டு இருக்க மாதிரி தான் தோணுது. வருத்தப்படாதீங்க வெற்றியோ தோல்வியோ ஆலன் கூட இருக்கால அவன் கண்டிப்பா எந்த ஒரு வகையிலும் எந்த விதமான ஆபத்தும் வராம பார்த்துப்பான். அவ சொல்றது உண்மைதான். டீனா எலியா தயவு செஞ்சு பதட்டமாகாதீங்க. இதுல வந்து ஸ்டெல்லாவுடைய முக்கியமான பிரைடு இருக்கிறதுனால நம்ம அவளை விட்டு போக முடியாது. உங்களுடைய அக்காவுக்காக இதை நீங்க பண்ண மாட்டீங்களா? சரி ஓகே நல்லா புரிஞ்சுது. இன்னும் 2 வாரம் கழிச்சு இதை ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹீரோ சொல்லவும் அதுக்கப்புறம் வந்து ட்ரைனிங் கிரவுண்டை வேற இடத்துக்கு மாத்திட்டாங்க. கெல்லோடைய வீட்டில் இருக்கிற ட்ரைனிங் கிரவுண்டை பயன்படுத்திக்கிறானுங்க. ரொம்ப நன்றிடா கெல்ல. பரவாயில்ல நீங்க இந்த இடத்துல வந்து ட்ரைனிங் பண்ணணும்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதனால பிரச்சனை இல்லை. ஆனாலுமே எனக்கு வருத்தமான விஷயம் நீங்க இந்த அளவுக்கு வளர்ந்த பிறகு உங்களுக்கு ஸ்பெஷல் மேஜிக் எல்லாமே தெரியாம இருக்குது. வருத்தமா தான் இருக்கு. இது கேட்ட ஸ்டெல்லாவை வருத்தப்பட இல்ல நீங்க சோகமாவதுக்காக சொல்லணும் இல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன் அதனாலதான் சரி விடுங்க இதுக்கப்புறம் என்னுடைய ட்ரைனிங் கிரவுண்டை நீங்க பயன்படுத்திக்கலாம் தாராளமா. சரி ரொம்பவும் நன்றி லார்டு கீல். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவளுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறான். இன்னும் 2 வாரம் உனக்கு டைம் இருக்கு. அதனால முடிஞ்சளவுக்கு என் கூட சண்டை போட்டு நான் சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு விஷயத்தையும் கணக்கச்சிதமா பண்ணினா அவங்க கூட சண்டை போறதுக்கு நீ தயாராயிடுவேன். அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்குற மாதிரி அதுக்கப்புறம் சொல்லவும் அதுக்கப்புறம் மேஜிக் பவர் பயன்படுத்தி அட்டாக் பண்ண ஹீரோ சாப்பையா தடுப்பான். அவ திரும்பவும் ட்ரை பண்ணி அட்டாக் பண்ண இருந்தாலுமே ஹீரோ அசால்ட்டை தடுத்துருவான். எப்படி அதெல்லாமே மாறி வச்சுங்க உங்களுடைய ஆப்போனன்ட்டுக்கு நீங்க எப்பவுமே ஓப்பனிங்க கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு சின்ன தண்ணீர் துளியாலே அவளை தோக்கடிச்சான். இருந்தாலுமே அவ விடாமுயற்சியோட அதுக்கப்புறம் இன்னமும் முயற்சி பண்ண அவ பயன்படுத்தின அந்த லைட் மேஜிக்கை பார்த்துட்டு ஹீரோவை ஷாக்க வரான். அப்படியேங்கப்பா இது பார்க்கவே நல்லா இருக்கு. ஆனாலுமே ஹீரோ ஒரு வழியை தோக்கடிச்சிருவான். பரவாயில்ல நீங்க எலிமெண்ட்ரி ஸ்கூலோடைய ஸ்பெல் எல்லாமே பயன்படுத்துறீங்க. அது நல்ல விஷயம் தான். அது நல்லாவே பேசிக்கா ஸ்டாண்டர்டா நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இல்ல இது இன்னும் முடியல இது இப்பதான் ஆரம்பம் அப்படின்ற மாதிரி அவ சொல்ல அதுக்கப்புறம் நைட் டைம்ல டீனா உன்ன பக்கம் வருத்தப்பட்டு இருக்க எலியாவும் மனசுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. அக்காவை பத்தி தான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இது நாள் வரைக்குமே அவ இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கான்னு நான் கொஞ்சம் கூட அவளை பத்தி கண்டுக்காம விட்டனே. பரவாயில்ல விடுங்க டீனா நீங்க என்ன பண்ண முடியும். இருந்தாலுமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ. ஏன்னா மிஸ்டர் ஆலன் வந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுனால கண்டிப்பா அவங்க மிகப்பெரிய ஆளா வரப்போறாங்க. நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். அதனால கடைசி வரைக்கும் அவரை நம்பினாலே போதும். உண்மைதான் என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு நம்பல ஒருத்தி தான். எப்படியாச்சும் நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி பழைய மாதிரி இருக்கணும். அதுதான் ஆசை. கண்டிப்பா அது நடக்கும். நீ கவலைப்படாதீங்க. இப்படியே ட்ரைனிங் ஆன நாட்களும் போயிட்டு இருக்கு. ஹீரோ அதுக்கப்புறம் வந்து சில புக்ஸ் எடுத்து பார்த்து கண்டிப்பா ஸ்டெல்லாவுடைய பவர் அந்த லைட் மேஜிக் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனாலுமே அவளுக்கு அந்த அளவுக்கு தைரியம் பத்தல. அதே மாதிரி மானா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அவ அதை பீட் பண்ணணும் அதிகப்படியான பானாவை கன்சியூம் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ இவ்வளவு உட்கார வச்சு காஃபி ஷாப்ல முழு விவரத்தையும் சொல்லிட்டு இருக்க நீ எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்க எதை மாத்தணும்னு. அதுக்கப்புறம் ஹீரோ அவளுக்கு பதிலாவே நம்ம டீனா எலியா காரன் இவங்க 3 பேருடைய அட்டாக்கிங் ஸ்டைல் எல்லாத்தையுமே விவரமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அவங்களுடைய ஸ்டைல் எது என்னன்னு அதை வச்சு அவளுக்கு ரெஃபரன்ஸ் கிடைக்கல. அதுக்கேற்ற ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஹீரோ சொல்லி கொடுக்க அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சண்டை போறதுக்கான டூயல் மேட்சுக்கான பிளான் எல்லாமே போட்டு வச்சிட்டாங்க. நீ உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மிஸ்டர் ஆலன். பரவாயில்ல உன்னால முடியும் கவலைப்படாத. டியூக் டாட்டரா நீ இருக்கிற கண்டிப்பா பெரிய ஆளா அவங்க அப்பாவுக்கு பேர் வாங்கி தர வேணவா. அதுக்கு நான் எப்பவுமே கூட இருப்பேன். நீ கவலைப்படாத யார் என்ன சொன்னாலும் சரி. அப்புறம் பார்த்தா சரியான மழையை பெஞ்சிட்டு இருக்க இவங்க ஒரே கூடையில இருந்து நீங்க எல்லாத்துக்கும் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அவங்க கிட்ட ஒரே ஒரு ஃபேவர் இருக்கு. என்னது அது என்னன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து சண்டை போடும்போது அந்த இடத்துல உங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்து பண்ணுங்க. நானும் கடைசி வரைக்கும் என்னோட பெஸ்ட்டை கொடுத்து பண்ணுவேன். என் கூட சண்டை போதில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை சேர்ந்து இல்லையே. இன்னொரு பக்கம் லேடியா கடுப்பாயிட்டு இருக்கா. வார கணக்கில் இருக்குப்பா இவங்க பண்றது கொஞ்சம் கூட தெரியல. அவனும் அதுக்கப்புறம் இவங்க இன்னொரு பக்கம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க 3 பேருமா. ஸ்டெல்லாவும் உன பக்கம் கடினமா வளைச்சிட்டு இருக்கா. இது இன்னும் முடியல ஸ்டெல்லா. அதனால விட்டு கொடுத்துறாது. என்ன சொல்றீங்க புரியல. எங்க பாரு இந்த சர்க்குலர் தாண்டி என்ன அட்டாக் பண்ணிட்ட ஒண்ணு அப்படியா அப்படின்ற மாதிரி சந்தோஷமாயிட்டா. நான் எப்படி ஒரு வழியா சாதிச்சிட்டேன்னு அழாதீங்க. ஏன் அழுவுறீங்க. இல்ல ஃபைனலா அதை பண்ணிட்டல. நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். உங்களுடைய தனிப்பட்ட அந்த முயற்சினாலதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. அதனால வருத்தப்படாதீங்க. இந்த வெற்றியை ஏத்துக்கோங்கன்ற மாதிரி அதுக்கப்புறம் ஹீரோவும் அவங்க கிட்ட சொல்ல அவ்வளவு சந்தோஷமா வரான். இன்னொரு பக்கம் டீனாவும் தன்னால முடிஞ்சளவுக்கு கடினமா வளைச்சு பார்த்துட்டு இருக்கா அவங்க அக்கா கூட சண்டை போடுறதுக்காக. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமலா சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல் ஐகானை வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ஒரு அடுத்த வீடியோ நோட்டீஸ் ஆகும். சரிங்க சமத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.